Hello friends, welcome to PHP Advanced Tutorial. நான் சீனோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் மேட்சிங்காலம் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை பற்றி. ஆல்ரெடி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் சில ஃபங்க்ஷன்ஸை வந்து இப்போ நம்ம லூப்பிங்கு அந்த மாதிரி மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நான் வந்து இப்போ ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிள் 1 அப்படின்ட்டு அதில் வந்து சீனோ அப்படின்ற நேம் நான் கொடுக்குறேன். இப்போது வேரியபிள் 2 அப்படின்ற இன்னொரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல தான் நான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது ஸ்ட்ரிங் லென்த் அப்படின்ற ஃபங்க்ஷன், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய வேரியபிள் இருக்கிற எத்தனை ஸ்ட்ரிங்கோட லென்த்தையெல்லாம் நம்மளுக்கு சொல்லணும். ஸோ ஸ்ட்ரிங் 1 நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்றது நான் ஒரு டைம் எக்கோ பண்ணி காட்டுறேன். echo string variable 2 நான் சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் 5 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது நம்ம வந்து நம்மளோட வேரியபிளில் எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்ட்டு காட்டுது. இதை நம்ம ப்ராக்கெட் பண்ணிவிட்டு பிரிண்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கோர் ஆர் கொடுத்தேன் அப்படின்னா அப்போவும் சேம் அதே தான் காட்டுது. இதுவே ஆரே வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு டைரெக்டாகவே காட்டியிருக்கும். அது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு வந்து காட்டியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து பிரிண்டரை யூஸ் பண்ணுறதுனால அதோட இது வந்து அப்படியே நம்மளுக்கு தெரியுது. ஆல்ரெடி அதாவது ஆரே யூஸ் பண்ண மட்டும் இந்த பிரிண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வரும். ஸோ நம்ம வந்து எக்கோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா அதுதான் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ நான் வந்து இதை லூப்பிங் மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷனு, அதாவது லென்த்து கண்டுபிடிக்க சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ஃபார் லூப்பில் போட்டு வேறு மாதிரி பாருங்கள் யூஸ் பண்ணுறேன். ஃபார் லூப்பு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் அது எப்படி இப்போதைக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்மளோட வேரியபிள் 2, அது இந்த எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்றது இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது இப்போ டிஃபால்ட்டாக. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நம்மளோட ஸ்ட்ரிங் வேரியபிளோட கம்மியாக இருக்கிற மாதிரி பட்சத்தில் நம்மளோட எக்ஸ் மைனஸ் வேல்யூ வந்து அதாவது குறைஞ்சிட்டு வரணும் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ இதனால் நம்ம எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அத்தனை டைம் நம்மளுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எக்கை கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் எக்ஸு டாட் அப்படியே கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தோன்னா அப்படியே லோட் ஆகிட்டே இருக்கு. இது பார்த்தோன்னா லோட் ஆகிட்டே இருக்குது. எங்கேயோ நம்ம தவறு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை சேவ் பண்ணிடுறேன். ஃபயர்ஃபாக்ஸ் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. குரோமாக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே என்ன தப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அங்கே வந்து டைரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கேப் சின்னதாக விட்டுறேன். நம்ம வந்து அதாவது நம்மளுக்கு ஸ்பேஸ் வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்போ இந்த இடத்துல HTML யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கோஆர்டினேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்மளோட வேரியபிள்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். வேரியபிள் 1 அதாவது ஒவ்வொரு வேல்யூ வரும்போதும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு இது அந்த நேம் வரணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் கொடுத்துட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். 0 1 இப்போ எரர் வருது என்னன்னு பார்ப்போம். ஸோ
நம்ம பார்ப்போம். இது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து, அதாவது இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து பார்த்தோன்னா இப்போ 5 அப்படின்றது வந்துச்சு. ஸோ இப்போ இந்த 5 அப்படின்றது இந்த இடத்துல ஸ்ட்ரிங் வேல்யூ 2, அதாவது இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ 2க்கு வந்து இப்போ ஸ்ட்ரிங்கோட லென்த்து 5 அப்படின்னு வரும். ஸோ 5 வந்து